ஓம் சாய்ராம். அத்தியாயம் 36. திருமதி அவுரங்காபாத்கர். சோலாப்பூரை சேர்ந்த சகாராம் அவுரங்காபாத்கர் என்பாரின் மனைவிக்கு 27 ஆண்டு காலமாக குழந்தையே இல்லை. கணக்கற்ற பிரார்த்தனைகளை அவள் கடவுளர்களிடமும் அம்மன்களிடமும் செய்து கொண்டாள். ஆனால் வெற்றி பெறவில்லை. பின்னர் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனாள். இவ்விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வனான விஸ்வநாத்துடன் ஷீரடிக்கு வந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு 2 மாதங்கள் தங்கி இருந்தாள். மசூதிக்கு அவள் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டு இருப்பதையும் கண்டாள். அவள் அவரை தனியாக கண்டு வீழ்ந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வரம் வேண்ட விரும்பினாள். ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. முடிவாக அவள் பாபாவிடம் அவர் தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி சாமாவிடம் கேட்டுக்கொண்டாள். சாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையானது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கூறினார். தேங்காயுடனும் ஊதுபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்தும் வரவேண்டும் என்றும் கூறினார். ஒரு நாள் உணவுக்கு பின் பாபாவின் ஈரக்கையை சாமா துண்டால் துடைத்துவிட்டு கொண்டிருந்தார். இதன் பின்னர் பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தார். அப்பெண்மணிக்கு ஜாடை செய்தார். அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய், ஊதுபத்தி இவைகளை பாபாவிடம் அளித்தார். பாபா அந்த முற்றல் தேங்காயை ஆட்டினார். அதனுள் இருந்த பருப்பு உருண்டு சப்தம் செய்தது. பாபா, ஷாமா, இது உருளுகிறதே, என்ன சொல்கிறதென்பதை கவனி என்றார் பாபா. இப்பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் புற வேண்டுமென்று வேண்டுகிறாள். எனவே அத்தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள் என்றார் சாமா. இத்தேங்காய் அவளுக்கு மதலை அளிக்குமா? இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள் என்றார் பாபா. தங்களது மொழி, ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன். தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும். நீங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசையை அளிக்கவில்லை என்றார் சாமா. விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டு இருந்தது. பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டு கொண்டிருந்தார். ஷாமாவோ முழு தேங்காயும் அப்பெண்மணிக்கே அளிக்கும்படி விவாதித்து கொண்டிருந்தார். முடிவாக பாபா சம்மதித்தார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றார் பாபா. எப்போது என்றார் ஷாமா. 12 மாதங்களில் பிறக்கும் என்றார் பாபா. இதன் பேரில் தேங்காய் 2ஆக உடைக்கப்பட்டு ஒரு பகுதியை இருவரும் உண்டனர். மறுபகுதி அவளிடம் அளிக்கப்பட்டது. பின்னர் ஷாமா அப்பெண்மணியின் பக்கம் திரும்பி, அன்புள்ள அம்மையே, நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி. 12 மாதங்களுக்குள் உனக்கு குழந்தை ஏதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின் சாய்பாபாவின் தலையின் மீது அடித்து அவரை மசூதியிலிருந்து வெளியே விரட்டி விடுவேன். இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று நானே அழைத்து கொள்ள மாட்டேன். நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூளுரைத்தார் ஷாமா. அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள். புதல்வனது 5வது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தாள். கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் வீழ்ந்து வணங்கினார்கள்.
நன்றியுள்ள அத்தகப்பனார் ரூபாய் 500 அன்பளிப்பாக சமர்ப்பித்தார். ஷாம் கர்னா என்ற பாபாவின் குதிரைக்கு ஒரு கொட்டகை கட்டுவதற்காக அத்தொகை செலவிடப்பட்டது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.